अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलुल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கி அல்வானாக. நாம் மரணிக்குகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. அருமையான மோமின்களே, மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மரணம் நிகழ்வது பெரிதல்ல. அந்த மரணிக்குகிற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்கிற துவாவை நாம் கேட்க வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறான். நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறைநெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் தூதுவராக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது கேட்ட துவா அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்து நல்லவர்களோடு என்னை சேர்ப்பிப்பாயாக என்று சொல்லி நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். முஸ்லீமாக வாழக்கூடியவர்களெல்லாம் முஸ்லீமாக மரணிக்க முடியாது. காரணம், மரண நேரத்தில் எப்படி வேண்டாலும் மாறிவிடலாம். எனவே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள், ரப்பே, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை மரணிக்கிற பொழுது முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, நாளை மறுமையிலே நல்லவர்களோடு சேர்ப்பிப்பாயாக என்று சொல்லி ஒரு நபி கேட்கிறார் என்று சொன்னால் மரண நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணம் நெருங்குகிற பொழுது அழுகிறார்கள். இதை பார்த்த பிள்ளைகள் கேட்கிறார்கள், வாப்பா, ஏன் மரணத்தை கண்டு அச்சமா உங்களுக்கு, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். நான் கலிமாவை சொல்லிவிட்டேன். ஒருவேளை நான் கலிமாவை சொல்லவில்லை என்று சொன்னால் நபியை கொல்வதற்கல்லவா நான் முயற்சி செய்தேன். அப்படி நான் நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு காபிராக அல்லவா மரணித்திருப்பேன், நான் நரகத்துக்கல்லவா சென்றிருப்பேன். நான் நபியை ஈமான் கொண்டதன் காரணமாக, நபி கொண்டு வந்த மார்க்கத்தை ஈமான் கொண்டதன் காரணமாக நான் முஸ்லீமாக மரணிக்கப் போகிறேனே என்று நினைத்தினான். நான் சந்தோஷத்தில் நான் அழுகிறேன் என்று சொல்லி இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, உலகத்தில் மரணங்கள் நிறைய நிகழ்கிறது. ஆனால் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிரான நிலையிலே நிச்சயமாக அவர்கள் மரணிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் பல பேரும் இறைவனை வணங்காமல், இறைவனின் பக்கம் நெருங்காமல், இறைவன் சிந்தனை அற்றே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கைசேதம்தான் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும்.
நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரப்பே, என்னை மரணிக்க செய்கிற பொழுது உண்மையான முஸ்லீமாக என்னை மரணிக்க செய்து நாளை மறுமையிலே நல்லவர்கள் கூட்டத்தில் நபிமார்கள் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும். யாரெல்லாம் துவா செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல மரணம் நிகழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. சமீப காலமாக ஆலிம்கள் பெரும்பான்மையான மக்கள் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தை விட்டு ஒரு ஆலிம் மரணிக்கிறார் என்று சொன்னால் உலகமே அழிவதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆலிம்களின் சேவைகளை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறந்த செல்வத்தையும் கொடுப்பதோடு மரணிக்கிற பொழுது இறைவனின் பொருத்தத்தை பெற்று நபிமார்கள் வருகையோடு நாம் எல்லாம் மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.